ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குல்ஸ் கிரியேஷன். டேட் பார்த்தீங்கன்னா 29th of June. டைம் வந்து கரெக்டாக இப்போ 6:30 ஆகுது. நான் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னா ஒசூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான். ஜஸ்ட் 60 கிலோமீட்டர் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். யஷ்வந்த்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு நம்ம எங்கள் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து பெங்களூரை ஃபுல்லாக இன்றைக்கி எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் பார்த்துட்டு வர போகிறோம். ஆக்சுவலாக இதே ட்ரெயின் வந்து ஈவினிங் வந்து அங்கேருந்து 8:30 எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 18:30, அதாவது 6:30 எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ பார்க்க முடியுதோ பார்த்துருவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம மோட் ஆஃப் ட்ராவல் வந்து ஃபுல்லாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா சீப்பான பட்ஜெட்டில் எப்படி பெங்களூர் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி கான்செப்ட்டு. ஏற்கனவே வந்து நான் 2 வீலரில் போயிருக்கேன். கொஞ்சம் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக மழை வந்துருச்சு, அதனால திரும்பி வந்துட்டோம். அந்த லிங்க் வந்து நான் மேலே ஐகார்டில் தரேன், அதை வந்து பார்த்துருங்க. ஷெடியூல் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெங்களூர் முழுக்க எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ பார்ப்போம். சினிமாட்டிக் ஷார்ட்ஸ்லேயும் விளாக்லேயும் பார்ப்போம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதை போய் ஃபாலோ பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கான் அழுத்தி விட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்டோமொபைல் அண்ட் ட்ராவல் கண்டென்ட்ஸ்க்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக இப்போ ட்ரெயினில் போயிட்டு தான் கன்டினியூ பண்ணலான்ட்டு இருந்தேன். ட்ரெயினில் வந்து எப்படியும் சவுண்ட் அதிகமாக கேட்கும். பேசுகிறது எதுவுமே வந்து ரீச்சே ஆகாது ஃபோனுக்கு. ஏன்னா மைக் எதுவுமே இல்லையா என்கிட்ட தனியாக எக்ஸ்டர்னலாக. இப்போ ட்ரெயின் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மில் வருதாமா. டிக்கெட் வந்து 20 rupees. நம்ம கேட்டது எனக்கு சரியான சிரிப்பு போயிடுச்சு. வண்டியில் போனோம்னா 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும், இது என்னடா 20 ரூபா தான் அப்படின்றாங்க. சரி, டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து யஷ்வந்த்பூர் போயிட்டு அங்கேருந்து என்னென்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எவ்வளோ பாட்டாக வரும்னு தெரில இந்த விலாகு. என்னைக்கு போடணும்னு தெரில. முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெயின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பின்னாடி நான் அங்கேருந்து பார்த்தேன், லைட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படியே இப்போ ட்ரெயினில் போயிட்டு சினிமாட்டிக் மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரெயின் வந்துச்சு. சவுண்டு கேட்குதா? அந்த சைட் போயிடுறேன். ட்ரெயினில் ஏறிட்டு கன்டினியூ பண்ணுறேன் வீடியோவில், பேக் கேமரா வியூவில். டைம் இப்போ கரெக்டாக 7:05 ஆகுது. இப்போ தான் அஃபிஷியலாக கர்நாடகாவில் இருக்க செகண்ட் ஸ்டேஷன் நின்றுட்டுருக்கோம். இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? நேம் போர்டு ப்ளர் பண்ணி விட்டுருச்சு. நல்லதெல்லாம் காட்டாது, நல்லதெல்லாம் ப்ளர் பண்ணி விட்டுரும். இது இப்போ ஆனைக்கல் ரோடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் வருமாட்ரு. ஆக்சுவலாக இது சிங்கிள் லைன் ட்ராக் தானே. பயப்பநல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும், அது வரைக்கும் சிங்கிள் லைன் ட்ராக் தான். ஆப்போசிட்டில் எந்த ட்ரெயின் வந்தாலும் கிராசிங்க்கு நிப்பாட்டி தான் போவாங்க. அது இது பேசஞ்சர் வேறையா, எக்ஸ்பிரஸ்னால் கூட பரவாயில்ல. 45 கரெக்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6:45 கரெக்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 7:05 ஆனைக்கல் ரோடு வந்திருக்கோம் கரெக்டாக. இப்போ இங்கே ஒரு 1/4 மணி நேரம் நிப்பாட்டிடுவாங்க ட்ரிப் பஸ். வந்து ஒரு 5 நிமிஷம் மேலே ஆச்சு. இன்னும் அந்த ட்ரெயினும் அந்த வேலையை காணோம், இந்த ட்ரெயினும் எடுத்த வேலையை காணோம். நிப்பாட்டிட்டாங்க. சும்மா இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். இப்படி தான் பஸ் லேட் ஆகுது. ட்ரெயின் ட்ராவல் கிராசிங் நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்படியே நிப்பாட்டிடுவானுங்க. இங்கே ஸ்டேஷனில் எழுதியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். போர் அடிக்குது இங்கே நின்று.
இப்போ இங்கே எம்எஸ்எல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அது வந்து மெயின் சி லெவல்லேருந்து எவ்வளோ மீட்டர் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே பார்ப்பீங்க நீங்கள் 172/900 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக இது வந்து இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஜங்ஷனாக 2 ஸ்டேஷன் கிடையாது, 2 ட்ராக் சேர்ற இடம், அதுதான் ஜங்ஷனு. அதாவது ஒரு டிவிஷனும் இன்னொரு டிவிஷனும் சேர்ற இடம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், அதுதான் ஜங்ஷனு. அந்த இடத்துலேருந்து 172 கிலோமீட்டர் தள்ளி நாம் இருக்கோம். 172 கிலோமீட்டர் 900 மீட்டரில் தள்ளி இருக்கும். பாருங்கள், அந்த ட்ரெயின் வந்துடுச்சு. இதுதான் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த ட்ரெயின் இவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஆக்சுவலாக அங்கேயே போட்டிருப்பாங்க, என்ன தெரியுதுல்ல, 172 கிலோமீட்டர் பை 48ன்ட்டு. அது வந்து 172 கிலோமீட்டர் 48வது எலக்ட்ரிக் போல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த இடத்துல. அவ்வளோதான், ட்ரெயின் போயிடுச்சு. நான் சொன்னது எந்த அளவுக்கு கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நாம் போயிட்டு நம்ம ட்ரெயினில் ஏறிடுவோம், அவ்வளோதான். இல்லைனா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். பெங்களூர் சிட்டிக்குள்ளே டீப்பாக வந்துட்டோம் பாஸ். இப்போ ஆக்சுவலாக நான் பயப்படணும்னு சொல்லியிருந்தேன்னா அந்த இடம் போகாதட்டு இருக்குது. யஷ்வந்த்பூர் வந்து வேறு லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நானே பார்த்தேன், பிரிட்ஜு மாட்டி பிரிட்ஜு மேலே வந்துருச்சு அப்படியே. ட்ரெயினுக்கு பிரிட்ஜு போட்டுட்ருக்காங்க. அது சினிமாட்டிக்கில் பார்ப்பீங்க, கீழே போட்டிருப்போம் பாருங்க. இப்போ ஷண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ருக்கு. என்ன ஸ்டேஷன் இது? பன்ஸ்வாடி அப்படின்னு போட்டிருக்கு. வனஸ்வாடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன பாஸ் இன்னொரு பேர்லாம் வாயில் நுழைய மாட்டேங்குது. இதை வச்சுருக்காங்க பேர். ஏதோ குழந்தை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி பண்ணிருக்கு சின்ன வயசில், அதை அப்படியே எடுத்து பேரை வச்சு விட்ருந்தாங்க ஊருக்கு. அதுதான் நினைக்கிறேன். கன்னடாவா தெலுங்குல எழுதியிருக்காங்களா, கன்னடா எழுதியிருக்காங்களா, ஒன்றுமே தெரில. பாருங்க மேலே எவ்வளோ புறா இருக்குன்ட்டு குட்டியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போதான் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் இங்கே ரயில்வே ஸ்டேஷனே 3-4 இருக்கு மாட்டேன் இருக்கும். பெங்களூர் சிட்டி ஒன்று, அதான் கேஎஸ்ஆர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யஷ்வந்த்பூர், இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல எனக்கு. நம்ம கரெக்டாக ஓமலூர் ஜங்ஷன்லேருந்து 209 கிலோமீட்டர் 900 மீட்டரில் ட்ரெயினுக்குள்ளே உக்காந்துட்ருக்கோம். சிக்னல் போட்டாங்க, இன்னும் எடுக்கவே இல்லை. காதே போச்சு. எடுத்துட்டாங்க பஸ். இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க? இப்போது கூகுள் மேப்பில் பார்த்தா அப்படியே பெங்களூர் ஊரே சுற்றிட்டு போதாட்டிருக்கு ட்ரெயின். ஒசூர் எங்கே இருக்குதா, எங்கள் வீடு இங்கே இருக்குது. வீட்டிலேருந்து அப்படியே இப்படி கிளம்பி இப்படி வந்து அப்படியே ஒரு சுற்று போட்டு பெங்களூரை அவுட்டரில் ஒரு சுற்றிட்டோம் பஸ். பெங்களூரை ட்ரோன் இருந்துச்சா அப்படியே ட்ரெயின்குள்ளே இருந்து பறக்க விட்டுருக்கலாம், ஜாலியாக ஒரு சுற்று பார்த்துக்கலாம். இங்கேருந்து போய் இப்படி போய் இங்கேயும் ஒரு ஜங்ஷன் வர மாட்டிருக்கு. இது என்ன ஊருன்னு தெரில. ஐயோ, அது படிக்க முடியாது கண்டிப்பாக.
அப்படி இங்கேருந்து இப்படி போய் திருப்பி இப்படி எங்கேயோ சுற்றிட்டு இப்படி வந்து இங்கே இருக்குது பாஸ் யஷ்வந்த்பூர் இதுதான் நினைக்கிறேன். இதுதான் யஷ்வந்த்பூர் ஜங்ஷன். இங்கே இறங்கி மெட்ரோவில் ஏறலாம், இல்லைன்னா அடுத்தது எந்த இடத்துக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் டிசைட் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ ட்ரெயின் ஜர்னி வந்து நல்லா என்ஜாயிங்காக போயிட்டுருக்கு. அங்கே இறங்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். இந்த ஊர் மட்டும் ஏதோ படிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது. ஹெப்பல் ஆமாம் இந்த ஊர் பேர். இந்த பிளேஸை தாண்டிட்டோம். எல்லா இடத்துலையும் கரெக்டாக 1 மினிட் என்னமோ தான் எடுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கூட எல்லோரும் ரேஸ் விட்டுட்ருக்காங்கட்ருக்கு. பாருங்க பஸ் எல்லாம் ஒர்க் டென்ஷனாக இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நானும் நோட் பண்ணிகிட்டே வரேன். மேபி சிக்னலில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போவாங்களோ. ஏதோ வைஃபை சிம்பிளாக போட்டிருக்கு. ஓசி வைஃபை கிடைக்க மாட்டிருக்கு. முன்னாடியிலேயே செஞ்சுருக்காங்களேப்பா. மேப்பில் காமிச்சோம்ல ஏதோ ஒரு ஊர் பேர் வாயிலியா நுழையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் இருந்து டபுள் லைன் இருக்குது. அதாவது போகிறதுக்கு ஒரு ட்ராக்கு வரதுக்கு ஒரு ட்ராக் இருந்தாச்சும் ஒரு 120 130 போகணும்னு பார்த்தா ஃபுல்லாக பெண்டாக இருக்கும். அதான் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. திருப்பியும் டபுள் லைன் பஸ்ஸுங்க எங்கேயோ நிப்பாட்டு போகிறான்னு நினைக்கிறேன். அடிக்கிறேன் கிட்டே ஃபுல்லாக எல்ஹெச்பி கோச்சஸே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயின் எல்லாமே இந்த ரூட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன் பஸ். இப்போ இங்கேயும் ஏதோ ஒரு 30 செகண்ட்ஸ் நிறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதோ யஷ்வந்த்பூர் பைபாஸ் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆக்சுவலாக இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுனால இங்கே நிறுத்தி ஏதோ சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யஷ்வந்த்பூர் கிட்ட வந்துட்டோம். அது ஏதோ கோச் மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ் ஆட் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், யஷ்வந்த்பூர் கோச் கேர் சென்டர் அப்படின்ட்டு. இந்த போகிஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இங்கே தான் மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்களாட்டு இருக்குது. லைக் இந்த பிரேக் டெஸ்டிங்கு அந்த மாதிரி. டீசல் ஃபில் பண்ணுறதுக்கும் இங்கே இந்தியன் ஆயிலே விலைக்கு வாங்கிட்டாங்கட்டு இருக்குது. ஸ்டேஷன் அதோ அங்கே இருக்குது பஸ். பில்டிங்கெல்லாம் மிஸ்டார் அளவு கட்டி வச்சுருக்கானுங்க. ஆக்சுவலாக அது மிஸ்டியாக இருக்கிற நேரத்தில் இங்கே வந்தோன்னா இங்கே இருக்க பில்டிங் ஒன்றுமே தெரியாதுருக்கு. இப்போ தான் யஷ்வந்த்பூர் கிட்ட வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது பஸ் பார்க்குறதுக்கு. தமிழ்நாடு கோயம்புத்தூர் இருக்குல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது. மெட்ரோ தெரியுது பாஸ் கண்ணுக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள் சின்னதாக அந்த யஷ்வந்த்பூர் போர்டுக்கு மேலே மெட்ரோ சல்லுன்னு போகுது. டைம் இப்போ கரெக்டாக 8:25 ஆகுது. ட்ரெயின் வந்து 25 மினிட்ஸ் லேட்டாக இருக்குது. இப்போ யஷ்வந்த்பூர் ஜங்ஷனில் இறங்கிட்டேன். ஆக்சுவலாக அடுத்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் பிளான் பண்ணணும். ஒரு பிளான் இல்லாமல் தான் வந்திருக்கேன். பார்ப்போம். மேப்பில் பார்த்தோம் கூகுள் மாதாஜியை நம்பி தான், சரி ப்ரோ சொல்கிற மாதிரி கூகுள் மாதாஜி நம்பி தான் இன்றைக்கி சுற்ற போகிறோம் நம்ம பெங்களூரை. இங்கேருந்து அடுத்தது நம்ம மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அடுத்து எப்படி இருக்க போகுதுன்னா மெட்ரோவாக தான் இருக்கும். மெட்ரோவில் போய் என்னென்ன கவர் பண்ண முடியுதோ அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஆக்சுவலாக அதெல்லாம் அடுத்த விளாகில் தான் வரும். ஏன்னா இந்த வீடியோ எவ்வளோ தான் போகுதுன்னு தெரில. எடிட் பண்ணும்போது தான் தெரியும். அப்படியே அடுத்த விளாகில் பார்ப்போம். பாயெல்லாம் சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ தான் ஒரு 2 மணி நேரமே முடிஞ்சிருக்கு பெங்களூரில் நம்ம டைமு. அடுத்து போய் என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.